ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நடந்துச்சு. ஸோ டாஸ்க் வந்து அந்தளவுக்கு யாரும் பண்ணல, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போச்சு. அப்புறம் முத்து காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபரீத முடிவு எடுத்துட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். லைக்கும் சப்ஸ்கிரைப் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை தயவு செஞ்சு பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸில் நேற்று எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் ரொம்ப வந்து காயப்பட்டார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஒருத்தன் அடி வாங்குகிற ஸ்டேஜில் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சவொடனே எல்லாரும் சேர்ந்து அவனை அடித்த கதையாக பயங்கரமாக போட்டு துவச்சிட்டாங்க. ஆக்சுவலாக முத்துக்குமரன் பண்ணது தவறு தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் தவறு அப்படின்ற ஒரு பேட்டர்னில் இவன் வந்து ஒரு சீண்ட கூட முடியாதவனை, அவன் வேஸ்ட்டு, அவனெல்லாம் தொடவே கூடாது அப்படின்ற மாதிரி தர்ஷிகா பண்ண விஷயம் வந்து முத்துக்குமரனை புரட்டி போட்டுருச்சு. அது வந்து ரொம்ப ரொம்ப புலம்பிகிட்டு இருக்காரு. அதாவது பவித்ரா கூட வந்து ஒரு புலம்பினார். அது நீங்கள் எபிசோடில் பார்த்துருப்பீங்க. அதில் எக்ஸ்பெண்டட் வெர்ஷன் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக நான் ரொம்ப நம்பின ஒரு பொண்ணு அது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார் தர்ஷிகாவை. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயரை நினச்ச ஒரு பொண்ணு. பட் அவகிட்ட நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பேசினார். ஆனால் அதில் ஒரு டீட்டெயிலிங் ஒன்று இருந்துச்சு, பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? அதாவது அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் நான் வந்து மன்னிப்பு கேட்டு உட்காந்துட்டு பிக் பாஸ் கிட்ட நான் இப்படி கையை கட்டிகிட்டு இருக்கேன், அப்போ என்னை போட்டு வந்து தாக்குறாங்க எல்லாருமே. அது அடிக்க எனக்கு வந்து மைண்ட் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நான் எப்பயுமே ரொம்ப வந்து பேசுகிற ஒரு ஆள், எனக்கு வந்து ரொம்ப சோகமாக இருக்கும்போது நான் பேச மாட்டேன். ஸோ நீங்கள் எப்படி நினச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருந்துச்சுன்னொன்னே, இல்லை நான் வந்து லைட்டாக இப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபீலில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஒரு வெளிக்காட்டிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு பொசிஷனில் நான் இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை எனக்கு புரியுது, இப்போ தர்ஷிகா ஜெஃபுக்கும் அதே தானே, அவளுக்கு ரவாலெட்டு பண்ணும்போது அப்படி தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை. அது நான் அவங்கள வந்து தப்புன்னு சொல்லவே இல்லை. பட் இதில் வந்து எல்லாமே என்ன தான் தப்புன்ட்டாங்க. நான் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து ரொம்ப தப்புங்கிறது அந்த ஒரு டாஸ்கில் மட்டும் சொல்லியிருந்தால் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி நடந்ததில் முத்துக்குமரன் இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்லிட்டாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப கிளியராக விசிபிள் ஆகிடுச்சு. நான் இப்படிப்பட்ட ஆள் தான் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ப்ளஸ் நான் எப்படிப்பட்டவங்கிறது ஃபுல்லாக காமிக்கணுமா அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா விஜய் சேதுபதி சொல்லிட்டு போனார், கில்லர் காயின் டாஸ்கில் அடித்த உடனே எல்லாருமே வந்து படுத்துட்டாங்க. யாருமே அவங்களுடைய உண்மையான இதை வந்து காட்டல. இப்போ வரைக்கும் பயந்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் முத்துக்குமரன் சொல்லிகிட்டு இருக்கார் பவித்ரா கிட்ட. அது வந்து எனக்கு ரொம்ப கொடூரமான ஒரு ஃபேஸ் வந்து இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. அதை யாரும் வந்து இது பண்ணல. பட் இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்ககிட்டலாம் வந்து சரி ஓகே, நான் சொல்லி புரிய வைக்க முடியாது சொல்லி நானே வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகே, நான் அப்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ பவித்ரா புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து பார்ப்பதற்கு ரொம்ப எவிடெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ ஒருத்தன் வந்து டவுனாக இருக்கான்டா, அடித்து தூக்கிடும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து அடித்த மாதிரி தான் ஒரு ஃபீல். சரியா? இந்த கான்வர்சேஷன் அங்கே மட்டும் முடியலைங்க. காலையில் அதாவது 1 மணி 2 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே பயங்கரமாக ஒரு டிஸ்கஷன் தீபக்குக்கும் நம்ம முத்துக்குமரனுக்கும் போச்சு. அதுலேயும் வந்து அவர் தர்ஷிகாவால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறது தெரியுது. ஸோ ரொம்ப ரொம்ப நம்பின ஒரு பொண்ணு அதை வந்து இப்படி பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ எப்போயாவது நான் பார்த்துருக்கேன், நான் தோண்டு போகும்போது எப்போயாவது நான் பேசாமல் இருந்திருக்கேன், நான் கண்டிப்பாக பேசிடுவேன். நான் பேசாமல் இருந்து இந்த ஒரு சுச்சுவேஷன் தான் என்னால் வந்து முடியல. இன்னொன்று என்னென்னா, நான் தர்ஷிகா கிட்டே இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் வந்து ஒரு முடிவு எடுக்க போகிறேன். இப்போ அது வந்து ஒரு விபரீத முடிவு தான். இந்த மாதிரி தர்ஷிகா கிட்டே இனிமேல் நான் எதுவும் வச்சுக்க மாட்டேன், எனக்கு அது தேவையும் கிடையாது. இப்போ எல்லோரும் நான் பார்த்துட்டேன். இப்போ என்னை வந்து அவங்க ஒட்டைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க, என்னோடய உண்மையான முகத்தை அடித்து தூக்கி காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ முத்துக்குமரன் வந்து தெளிவாக சொல்லிடுறாரு, எனக்கு இன்னும் நான் புதுசாக ஃபுல் கோவத்தை காட்டல. அதாவது எல்லாருமே அந்த வீட்டில் ஃபுல்லாக கோவத்தை காட்ட முடியாதுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நான் உடனே உள்ளே போனால் கூட எனக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கும்ல, அந்த கோவத்தை நம்ம காட்டினோம் அப்படின்னா அது வந்து வீடு 2 பெட்ரூம் வேறு மாதிரி தெரிச்சு போயிடும். அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு முகத்தையும் வர வச்சுருவாங்க போல இவங்க பண்ணுற இதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அருண் வந்து எப்பயும் இப்படி தான் வம்பிழுத்துட்டு இருக்க போகிறார், நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது, உங்ககிட்ட வம்பிழுக்கலையானே அப்படின்னு சொல்லி தீபக்டையும் சொல்கிறாரு. அப்போ என்னையும் வந்து இழுக்கிறதுக்கு என்னென்னமோ பிளான் பண்ணுறேன், நானும் உடச்சி விட தான் போகிறேன். எனக்கு அதுதான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த ஃபேஸ் வந்து முத்துக்குமரனே பார்க்கக்கூடாத ஒரு ஃபேஸு, அந்த அளவுக்கு எனக்கு கோவம் இருக்குது, கோவம் வரும், அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறார். ஸோ எல்லார மாதிரியும்
அவருக்கும் ஒரு சாதாரண மனுஷன். பட் இங்கே பேசிட்டோன்னா நமக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டேன்னு என்ன பண்ணுறது? அந்த ஒரு பயமும் இருக்குல்ல. நம்ம நியாயத்துக்கு கோவப்பட்டால் கூட ஒரு எக்ஸ்ட்ரீம் கோவப்பட்டாலும் அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப கண்ணியமாக இருக்கேன், அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறத உடச்சிட்டார். சரியா? அதையும் மீறி ஏதாவது ஆச்சுன்னா விபரீதம் முடிவு தான், அடிச்சு தூக்கி போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவரே வந்து சொல்லிட்டார். அந்த லெவலுக்கு மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து காயப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இத்தனைக்கும் எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு ரூல் பிரேக், அவ்வளோதான். அதுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டேன், அவள் மிதிச்சு நான் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு இது பண்ணி, இப்போ ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா அதை சப்போர்ட்டாக போனாங்கல்ல, உடனே ஜாக்லின் பற்றி எல்லாம் அந்த விதமாக பேசுகிறாங்க. அவள் எப்படி இப்படி பண்ணலாம், ஏன் அவளுக்கு தேவையில்லாத வேலை, அவள் எப்படி நம்பலாம், அவன் நடிக்கிறாங்கிறது தெரியுதுன்னு சொல்லி தர்ஷிகா சொல்கிறாங்க. அவன் சிரிக்கிறான், பச்சையாக சிரிக்கிறான், பார்த்தாலே தெரியுது அவன் நடிக்கிறது அப்படின்ற மாதிரி தர்ஷிகா. இன்னொரு பக்கம் விஷால், இதே நான் பண்ணியிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா எல்லாம் அப்படின்னு மாதிரி, நீ பண்ணியிருந்தா வெளியே தெரிஞ்சிருக்காதரா, அந்தளவுக்கு தர்ஷிகாவே பொத்தி வளர்த்துருப்பா. அருண் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு, ஆமாம் முத்து எப்படி நடிக்கிறான் பார்த்தியா, நல்லவன் மாதிரி மூஞ்சி வச்சுப்பான் ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் இங்கே மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணல, சத்யா கிட்டே போய் சத்யா கிட்டே சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி என்னடா பண்ணுறது, முத்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், எப்படி ஆக்டிங் பார்த்தியா பயங்கரமாக இருக்குது, அவன் மூஞ்சி பார்த்தாலே தெரியல அவனுக்கு எப்படி நடிக்கிறான்ட்டு, அப்படியே அப்படியே எல்லாம் கார்னர் பண்ணுற மாதிரி அட்டாக் பண்ணுற மாதிரி நடிக்கிறான், பா செமையாக நடிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது சத்யா வந்து ஆமாம் எனக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவரும் பேசிகிட்டு இருந்தார். அதுக்கடுத்து வெளியே போகிறது யாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் பொழுது ரயான் வெளியே போகணுன்னு யாருன்னு சொல்ல, அந்த சரி தர்ஷிகா நான் சத்யா சொல்கிறான், தர்ஷிகா நான் யாராலும் வெளியே போவோம் அப்படின்ற மாதிரி சான்சஸ் வந்து எங்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சத்யா சொல்கிறான். ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை சும்மாவே அடிக்கிறதுக்கு அருண் பாயிண்டில் இருந்து, இப்போ இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணும்போது முத்துக்குமரனை அடித்து தூக்கிட்டான் அப்படின்றது அவருக்கு ஒரு வருத்தம். ஸோ தீபக்கும் வந்து அதான் சொல்கிறார் பேசிகிட்டு இருக்கும்போது, ரொம்ப எமோஷ்னலாக மண்டையை போட்டு பயங்கரமாக போவேணாண்டா, இங்கே அப்படி தான் இருக்குது, அதனால தான் நான் ஃப்ரெண்ட்ஷிப் யார்கிட்டையும் வந்து வளர்க்க விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி நான் விடுங்க, நான் அப்புறம் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் முத்துக்குமரன் எடுத்த முடிவு இதுதான் அதிகாலையில், என்ன அப்படின்னா அவனை ஓரளவுக்கு தான் லிமிட்டு, இதுக்கு மேலே வேணால் அது பண்ணான்னா என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு. தர்ஷிகா கிட்டே கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் இனிமேல் அப்படிங்கிறது ஒரு முடிவு. அப்புறம் சௌந்தர்யா மேட்ரிங் கேட்டார் தீபக், என்ன சௌந்தர்யா கூட என்ன பிரச்சனை, எதுக்கு பேசிக்கிட்டே இருக்க நசன்ட்டு அப்படின்ற மாதிரி, ஏங்க சும்மா இருக்க முடியுமா, அவள் வேறு என்ன கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கா தீபக் அண்ணே, அதனால் நான் பண்ணேன் அப்படின்றான். சரிடா திடீர்னு வித்தியாசமாக தெரிஞ்சு அப்படின்றாரு. ஆனால் முத்துக்குமரன் அது வந்து இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருந்தார் இந்த வாரம் ஃபுல்லாக முத்துக்குமரன். ஏன்னா சாச்சனா அவர் அடி சொல்லிட்டு அடிச்சு ஆடினேன்ட்டு, அதான் அடித்து இறங்கி ஆடுறதுக்கு முடிவு பண்ணிட்டாப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் நடந்தது. அடுத்து மஞ்சரி ஒரு டிஸ்கஷன் போச்சு, அது சூப்பராக இருந்த ரயான் கூட. என்னென்னா பவித்ராவுக்கு எப்படியும் கொடுத்துடக்கூடாது, எப்படியாச்சும் நம்ம வந்து இது பண்ணணும். ஏன்னா பவித்ரா எல்லாம் நல்லா மூஞ்சி வச்சுட்டு கண்டிப்பாக இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, நம்மளுக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒயில்டு கார்டு ப்ளஸ் வந்து ஹேட் பண்ணுறாங்கிறதுக்கா நமக்கு எப்படியாச்சு நான் வாங்கிட்டேங்கிறதுக்கு ஒரு இது இருக்குது, இஷ்யூ இருக்குது, உனக்கும் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் டாஸ்க்கே ரொம்ப ஷட்டிலாக போகுது, வேறு மாதிரி பண்ணுன்ற மாதிரி ரயான் கிட்ட டிஸ்கஷன். அடுத்து அதே இது தீபக் கிட்டேயும் டிஸ்கஷன் நடக்குது மஞ்சரி. ஸோ தீபக் கிட்டேயும் அதான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கணும், நம்ம கொஞ்சம் ஃப்ளாட்டாக போகுது. அப்புறம் வந்து இந்த டாஸ்கில் வெளியே தெரியுற ஒரே நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அருண் தான், ஏன்னா அருண் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி. அப்படி சொல்கிற மாதிரியே அருணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஓட்டிங் விழுந்திருக்கு பார்த்தீங்களா, பயங்கரமான ஓட்டிங் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ மஞ்சரி ப்ரெடிக்ஷன் நல்லா இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தீபக் கிட்ட அவங்ககிட்ட பேசுனது எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது தான். ஸோ வேறு எதுவும் இல்லை கைஸ், நைட்டில் எதுவும் லைவில். ஸோ இதுதான் நடந்தது. ஸோ முத்துக்குமரன் எப்படி ஆட்டம் மாறுதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.